நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து மைதா ரவை வாழைப்பழம் போட்டு அப்பம் பண்ணி காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் பால் விட்டு இது ஒரு வித்தியாசமாக. அதுக்கு பொருள் வந்து தேவையான பொருள் 1 கப் சர்க்கரை, அதே போல் 1 கப் ரவை எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக கொஞ்சம். இது கோதுமை மாவு, மைதா மாவு தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவும் போடலாம். இது 3 ஐட்டம். இது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் இந்த செவ்வாழையில் 1 பழம் போட போகிறேன். கொஞ்சமாக தானே இருக்குது, 1 பழம் போட்டால் போதும். நெய் கொஞ்சம், ஏலக்காய், இவ்வளோதான் பொருள். இப்போ வாழைப்பழத்தை மசிச்சு காட்டுறேன். மிக்சியில் போட்டு அடிக்கலாம், நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். கொஞ்சம் உருண்டாக மசிச்சு விட்டால் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கரண்டி வச்சு கை வச்சே மசிச்சு விடுற மாதிரி. உருண்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுடுற போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சர்க்கரை, ரவை, சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு பாலை தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிச்சு. ஸ்வீட்டு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கலாம். 1 கப் ரவை எடுத்தால் 1.5 கப் மைதா போடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு அளவு வச்சு அதில் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றப்போம். நெய் ஊற்றி சுடலாம், நம்ம இதில் ஊற்றி விட்டுருவோம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ அடுப்புக்கிட்ட போய் சுடுறதை காட்டுறோம்மா. அரைச்சபடியே உடனே சுட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ கடலெண்ணெய் ஊற்றுறோம்மா. சுடுறதுக்கு தேவையானது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஊற்ற போகிறோம்மா. சூப்பராக வருது பாருங்க. நான் சோடாத்தூளெல்லாம் போடலை, இப்படி உங்கள்கிட்ட காட்டினது தான். இந்த பாருங்கள் எவ்வளோ உப்பி வருதுன்னு. சோடாத்தூள் இதெல்லாம் போடலை, நான் நேச்சராக சுட்டிருக்கேன். எப்படி இப்போ புரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த வாழைப்பழத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை. வாழைப்பழம் போட்டு பிணைகிறது அப்படி ஒரு நல்லாயிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் பணியாரம். இதோட முடிக்கிறேன். இதோடு இப்படி எடுத்துட்டு வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த ரெசிபி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன் உங்களை.